எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே சிக்கன் பிரியாணி நாங்களே செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவில் 3 கிலோ கறி 3 கிலோ ரைஸ்க்கான பிரியாணி வீடியோவை வித் மெஷர்மெண்ட்டோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா நீங்களே செய்யுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 1 லிட்டர், 2 கிலோ வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 10 ருபீஸ்க்கான பச்சை மிளகாவை போட்டு அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ப்ரௌனாக ஆன பிறகு 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி தனித்தனியாக அரைச்சி போட்டு, தக்காளி 2 கிலோ அண்ட் 3 கிலோ சிக்கனை மேரினேட் பண்ணி 3 கட்டு புதினா 3 கட்டு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு 1/2 லிட்டர் கர்ட் பாக்கெட்டை அப்படியே ஊற்றி நல்லா வதக்குன்னு வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு தான் மெயின். உப்பு அண்ட் மசாலாவை நீங்கள் பார்த்து மெஷர்மெண்ட்டை அளவாக போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றுற டைம் ஆயிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு காப்பிடிக்கு 2 செம்பு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இங்கே ஆல்ரெடி கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால 8 காப்பிடி ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கு 16 செம்பு தண்ணி ஊற்றாமல் 13 செம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆல்ரெடி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஃபினிஷ் பண்ணும்போது நெய் ஊற்றி நல்லா தம் போட்டு எடுத்தாச்சு. சுட சுட செம்ம உதிரியாக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இதுக்கு தொட்டுக்கைக்கு கத்திரிக்காய் பச்சடி, முட்டை அண்ட் ரைத்தா வச்சுருந்தோம். என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஃபினிஷிங் வீடியோ இதுதான். பட் டேஸ்ட்டு வேறு லெவல்.